ஸ்ரீ குருபியோ நமஹா. பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரம் 3வது பாதமான விபூதி பாதத்தில் 13வது சூத்திரமாக ஏதேன பூதேந்திரியேஷு தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமாக வியாக்கியாத்தாக அப்படிங்கிறது மூலமாக இந்த தர்ம லக்ஷண அவஸ்தா அப்படிங்கிற பரிணாமங்கள் எல்லாமே மனசுக்கு பஞ்சபூதங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்திரியங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். அந்த பஞ்ச இந்திரியங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அது ஒன்றொன்றுத்துக்குமே தர்ம பரிணாமம்னு சொன்னாக்க அது பஞ்சபூதத்திலிருந்து எப்போ இந்திரியமாக மாறி இருக்கோ அது அதனுடைய தர்மம், அதனால் தர்ம பரிணாமம்னு ஆகுது. இதே போல் தான் 3 காலங்கள்லேயும் ஃப்யூச்சரில், ப்ரெசண்ட்டில், பாஸ்ட்டில், இது 3 காலங்கள்லேயுமே இந்த இந்திரியங்களை நம்ம ஏற்படுத்தி பார்த்தோம்னு சொன்னாக்க அந்த லக்ஷண பரிணாமம் தெரிஞ்சிடும் நமக்கு. அவஸ்தா அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டஸ், அந்த இந்திரியங்கள் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கா, தீக்ஷணமாக இருக்கா, இல்லைன்னா வீக்காக இருக்கா அப்படிங்கிற நிலை தானே அவஸ்தா. ஸோ அந்த மாற்றங்களுக்கு பேர் அவஸ்தா பரிணாமங்கள். இப்போ எதுக்காக இந்த பரிணாமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்களை வரிசையாக நம்ம பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பரிணாமங்கள்லாம் ஏன் ஏற்படுறது, இதனுடைய ஆரிஜின் என்ன, எங்கே போய் இதனுடைய காரணம் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த சரீரம் இல்லை இந்திரியங்கள் இதுக்கெல்லாம் காரணமானது பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அகங்காரத்தோட கூடின மகத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அந்த மகத் தத்துவத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால், 3 குணங்களை கொண்ட ஒரு மூல பிரகிருதி, சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குணங்களாலான ஒரு மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதியிலிருந்து எல்லாமே தோன்றியிருக்கு அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னாக்கா அந்த பகவான் தான் இதை தோற்றுவித்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை அப்படியே உள்ள ஆரிஜின்லேருந்து நம்ம மேலே வரலாமே. முக்குணங்களான மூல பிரகிருதி, அதிலிருந்து மகத் தத்துவம், அதுக்கடுத்தது அகங்காரம், அதுக்கடுத்தது பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள்லேருந்து பஞ்ச தன்மாத்திரைகள்னு ஒன்று இருக்குது. அந்த தன்மாத்திரைகள்லேருந்து இந்த பஞ்ச இந்திரியங்கள், அப்புறம் இந்த சரீரம், அந்த சரீரத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் மாஸ்டர் இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனஸ், இதெல்லாம் இருந்துட்டுருக்கு. இந்த மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் மற்ற விஷயங்கள், மற்ற இந்திரியங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் தொடர்ந்து அந்த பரிணாமம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ எந்த மாற்றங்கள் நடந்தாலுமே அந்த ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸில், அதாவது சுத்தமாக மாற்றமே இல்லாத ஒரு ஸ்டேட்டஸில் அந்த முக்குணமான மூலப்பிரகிருதி இருக்கும். அந்த மூலப்பிரகிருதிக்கு பேர் தர்மி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறார் பதஞ்சலி மகர்ஷி. சாந்தோதிதா அவ்யபதேஷ்ய தர்மானுபாதி தர்மி அப்படின்னு அடுத்த ஃபார்முலாவில். ஸோ அந்த தர்மின்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதியிலேருந்து உண்டானது தான் இது எல்லாம் அப்படின்னு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணும்போது நமக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஃபுல் ஸ்டடியை நாம் பார்த்தோம்.